எண்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம். உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? முடியும் என்பதே எண் கணிதத்தின் வெற்றி சூத்திரம். அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம். விதியை வெல்லும் மதிநுட்பமே எண் கணிதத்தின் சிறப்பு. உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது. எண் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள். இனியும் காத்திருக்க வேண்டாம், இன்றே வாருங்கள். உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள். இன்றே வருக, வாழ்வில் நன்றே பெறுக. தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கல்வி விருது வழங்கி வருகிறார். இந்த ஆண்டிற்கான விருது வழங்கும் விழா கடந்த மாதம் 30ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்தது. இதில் 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 88 தொகுதி மாணவர்களுக்கு பரிசுகளை விஜய் வழங்கினார். 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா கடந்த 4ஆம் தேதி நடந்தது. இதில் 84 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். மாணவி ஒருவருக்கு வைர கம்மலும், மாணவர்கள் 2 பேருக்கு தங்க மோதிரத்தையும் அவர் வழங்கினார். மற்ற அனைவருக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 3ஆம் கட்ட பரிசளிப்பு விழா வருகிற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இதற்கான நிகழ்ச்சி நடக்க உள்ளது. இதில் முதல் 2 கட்டத்தில் பங்கு பெறாத தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு வைரக்கம்மலும், மாணவர்களுக்கு தங்க மோதிரமும் வழங்கப்பட இருக்கிறது. மாணவர்களுக்கும் அவர்களுடன் வரும் பெற்றோர்களையும் பத்திரமாக அழைத்து வரும் பொறுப்பை மாவட்ட செயலாளர்களுக்கு நடிகர் விஜய் வழங்கியுள்ளார். விருது நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளுக்கு 22 வகையான சைவ விருந்து அளிக்கப்பட இருக்கிறது. முதல் கட்ட கல்வி பரிசளிப்பு விழாவில் உரையாற்றிய விஜய் 2ஆம் கட்ட பரிசளிப்பு விழாவில் பேசவில்லை. எனவே நிறைவு கட்ட பரிசளிப்பு விழாவில் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விஜய் பேசுவார் என்று கூறப்படுகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.